முதலமைச்சர் பார்த்து உடனே பண்ணியிருக்கணும். அதை விட என்ன வேலை? கல்வி தானே நம்ம நாட்டுக்கு முக்கியம். கல்வியை ரெகுலேட் பண்ணினா எந்த நாடு உருப்படாது. அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு. இந்த கல்வியில அரசியலுடைய தலையீடு இருந்தா கல்வி நாசமா போயிடும். ரிட்டையர்மெண்ட்ங்கிற கான்செப்ட் என்னோட வாழ்க்கையில் கிடையாது. இப்போ மெக்கானிக் இன்ஜினியருக்கு ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ண தெரியாது, இப்போ எலக்ட்ரிக் இன்ஜினியருக்கு ஃபியூஸ் மாற்ற தெரியாது, அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாம போயிடுச்சு இப்போ. அதாவது ஒரு கல்விக்கு வேண்டியது முக்கியமான ஒன்று நாலேஜ், ஸ்கில்லு, மூணாவது அட்டிடியூட். அது மூணுமே இருக்கணும் கல்வியில். இந்த மூணுமே நம்மகிட்ட நாலேஜ் மட்டும் கொஞ்சம் இருக்காது. மனப்பாடம் பண்ணி நமக்கா பண்ணி எழுதி டீல் வாங்கி வரதான் நாலேஜ். அது மறந்துடும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள்ல இப்ப துணைவேந்தர் இல்லாம பயணிக்கக்கூடிய நிலைமை இது வந்து கேப்டன் இல்லாத கப்பலை போல மாணவருடைய படிப்பு கேள்விக்குரியாதுன்றாங்க. ரொம்ப மோசம். அது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அவ்வளவு மோசமா இருக்கு. துணைவேந்தர் இல்லாத காரணம் கவர்மெண்ட்டும் கவர்னர் ரெண்டு பேரும் ஈக்குவலா பொறுப்பு தான். அதுக்கு நான் கவர்மெண்ட்டும் சொல்ல மாட்டேன், கவர்னரும் இதுல நிறைய பொறுப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன படிக்கலாம்? கணக்கே வராது எல்லாம் ஆசைப்படக்கூடாது. இல்ல தப்பு இல்லையா? இல்ல பாஸ்டே பாடாது பாடராக ஆசைப்பட்டான்னா அதனால சித்தப்பா படிச்சான், சினிமா படிச்சா, பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சான்னா படிக்கக்கூடாது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்பா அம்மா சொன்னா கூட கேட்கக்கூடாது. உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உனக்கு என்ன திறமை இருக்குது, அதுக்கு வேண்டி எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா நல்ல படிக்கலாம். நியூஸ் 8 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஐயா பாலகுருசாமி அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கேன், நலமா இருக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். துணைவேந்தர் அவர்கள் வந்து இருக்கும்போது அவங்களுடைய பணிக்காலத்தை பார்க்க முடியும். அவங்க வந்து ஓய்வு பெற்று போயிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் போயிடுவாங்க. ஆனாலும் இன்றைக்கும் கூட நீங்க மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறீங்க, பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க. கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்ல, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்ங்கிற கான்செப்ட் என்னோட வாழ்க்கையில் கிடையாது. சர்வீஸ் ஆளுகளுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. அது மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவளுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. வேலையிலுங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு வேலை இருந்தாலும் இல்லாமல் மக்களுக்கு சேவை பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னுடைய முக்கியமான நோக்கமே அதாவது கல்விக்காக. என்னுடைய 60 வருஷ காலமே கல்விக்காகத்தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அது இப்போ அண்ணாச்சி இப்போ லாஸ்ட் 10-15 வருஷமா கல்வியினுடைய பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா கல்வியினுடைய எல்லாம் தமிழ்நாடுக்கு நமக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னா, தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஜிஆர்ல, அதாவது என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம தான் 50%ங்கிறது. ஆல் இண்டியா லெவல் 27 தான், நம்ம 50ங்கிறது டபுள். ஒரு பெருமையானதுதான். ஆனால் அதை வச்சு சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா நம்பருங்கிறது ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் தான். என்னுடைய ஒரே குறிக்கோள் கல்வியுடைய தரம் இருக்கணும். கல்வியுடைய தரம், ஆராய்ச்சியோட தரம், கண்டுபிடிப்புகள், அதுதான் ஒரு கல்வியினுடைய முக்கியமான நோக்கமே. ஸோ அந்த நிலையை பார்க்கும்பொழுது தமிழ்நாடு இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. கல்வியுடைய தரம், ஆராய்ச்சியினுடைய தரம், அப்புறம் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. ஸோ அதனால என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, நம்ம கல்வியுடைய தரத்தை வரணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது செய்யணும்னு ஆசையில் தான் முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டரும் கல்வி லெட்டர் எழுதினுடைய நோக்கமே அதுதான். ஏதாவது பண்ணுங்க ஒரு ஆதங்கம் தான். அந்த கடிதத்தை கூட நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க, அதாவது அரசியல் வேறு, கல்வி வேறு, மாணவர்களுடைய படிப்பை வந்து அரசியலோடு ஒப்பிடாதீர்கள், தயவு செய்து நல்ல நிர்வாகம் போடுங்க அப்படி. என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன, நான் விசிஆர் காலத்திலிருந்து அரசியல் கல்வியில தலையிடக்கூடாது. இந்த மாதிரி அண்ணாசில் வீசா இருக்கும் பொழுது மந்திரிகள் யாருமே இங்கிலீஷில் வரக்கூடாது ரூலே போட்டிருந்தேன். எந்த மந்திரிகளும் யாருமே அண்ணாசில் வரக்கூடாது. தேவை இருந்தால் மட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனு அவர்களுடைய நேரடி கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வரணும் இல்லையா. மற்றபடி மந்திரிகளும் அதே மாதிரி இந்த கல்லூரி சேர்மன் இவெல்லாமே யூனிவர்சிட்டியில் வரக்கூடாதுன்னு ரூலே போட்டிருந்தேன். ஏன்னா அவளுக்கு வேலையே கிடையாது. இந்த கல்வியில் அரசியலுடைய தலையீடு இருந்தால் கல்வி நாசமாக போயிடும். எனக்கு இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் அரசியல்வாதி நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய பிரைவேட் காலேஜுங்க, யூனிவர்சிட்டி எல்லாம் ஓன்னு போய் அரசியல்வாதி தான். அதனால அரசியல்வாதிகளின் நோக்கமே பணம் தான். கல்வியுடைய தரம், ஆராய்ச்சியுடைய தரம் இருக்குன்னு அவனுக்கு ஒரு அக்கறை கிடையாது. ஸோ அதனால எனக்கு இப்போ இந்த ஒரு நாடு நல்ல நாடு ஆகணும், வளர்ந்த நாடு ஆகணும் அப்படின்னா முக்கியமாக 2 தான். ஒன்று கல்வியோட தரம், 2வது ஆராய்ச்சியோட பங்களிப்பு. ஒரு கல்விதான் ஒரு நாட்டுடைய, அதாவது பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு.
ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நாட்டுக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி அது முக்கியமான பங்கு கல்வி. அந்த கல்வியோட தரம், கல்வியை படிச்சுட்டு வெளியே வர இளைஞர்கள் ஏதாவது நல்ல வேலை பார்க்கணும், ஏதாவது கண்டுபிடிக்கணும், சம்பாதிக்கணும், அப்போ நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதான் நோக்கமே இல்லையா? கண்டிப்பா. இப்போ நான் என்ன பண்ணோம், நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு சொல்லி இந்தியாவில் சரி கல்வி டிகிரி வாங்கிட்டு வரவங்களை ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அதாவது இந்தியாவில் நம்ம வி ஆர் ப்ரொடியூசிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நாட் இன்ஜினியர் சொல்லுவேன், புரியுதா? ஒரு ஒரு கிராஜுவேட் தான் சர்டிஃபிகேட் ஹோல்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ண ஒழிய அந்த தரமான இன்ஜினியரையோ டாக்டரையோ லாயரையோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ லாயர் எத்தனை பேர் லாயர் ஒழுங்கா ஆர்கியூ பண்ண முடியுது, எத்தனை டாக்டர் ஒழுங்கா பேசல பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்ஜினியர்ஸு இப்போ மெக்கானிக் இன்ஜினியருக்கு ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ண தெரியாது இல்லையா, எலக்ட்ரிக் இன்ஜினியருக்கு ஃபியூஸ் மாற்ற தெரியாது, அதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, 78 வருஷமாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இந்தியாவில். இன்னமும் எல்லாமே இம்போர்ட் தான் பண்றோம். இப்போ மார்க்கெட் போனா ஏதாவது மேட் இன் சைனா, மேட் இன் கொரியா, மேட் இன் தாய்வான், இல்லை மேட் இன் ஜப்பான். இப்போ இந்த மாதிரி போங்களே சின்ன சின்ன ஐட்டம் கூட எல்லாமே மேட் இன் ஜப்பான் தான் வருது. ஏதாவது 1-2 தான் சார் இந்தியா பொருளை பார்க்க, அது சும்மா தான். ஏன் இந்த மாதிரி ஆச்சு? காரணம் என்னன்னா, நம்ம இளைஞர்களை பர்டிகுலர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை தரமானவளாகவும் ஒரு திறமைசாலி இல்லாமல் ஆக்க தவறிவிட்டோம். என்ன காரணம் சார்? கல்வி முறையில மாற்றமா? கல்வி முறையில் இல்லைமா, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கல்விக்கு வேண்டியது முக்கியமான ஒன்று நாலேஜ், ஸ்கில்லு, மூணாவது அட்டிடியூடு. அது மூணுமே இருக்கணும் கல்வியில். இது மூணுமே நம்மகிட்ட நாலேஜ் மட்டும் கொஞ்சம் இருக்காது, தான் மனப்பாடம் பண்ணி மங்கா பண்ணி எழுதி டிகிரி வாங்கிக்கிறோம், அதான் நாலேஜ். அது மறந்துடும். அதாவது நாலேஜ் கூட என்னன்னா எக்ஸாம் எழுத பண்ண மறந்துடும், மனப்பாடம் பண்ண மறந்துடும் இல்லையா. இந்த ரெண்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், அட்டிடியூட் டெவலப்மெண்ட். அட்டிடியூடுங்கிறது மக்களை பற்றி சொசைட்டி பற்றி திங்க் பண்ணுறது, நாட்டை பற்றி அந்த மாதிரி ஒரு வளர்த்தணும் இல்லையா, அந்த மாதிரி அட்டிடியூடும் கிடையாது. பாசிட்டிவ் அட்டிடியூடு. ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு இன்ஜினியர்னா ஒரு சிவில் இன்ஜினியர்னா கான்கிரீட் மிக்ஸ் பண்ண தெரியணும், எப்படி பாலம் கட்ட தெரியும், அதே மாதிரி மெக்கானிக், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கல்வியில் இல்லாமல் போயிடுச்சு. அது முக்கியமானது தானே. அது ரெண்டாவது ஹையர் ஸ்டேஜுக்கு போகும்போது ஆராய்ச்சி பண்ணணும், ஏதாவது கண்டுபிடிக்கணும். இப்போ இந்தியாவில் எத்தனை ப்ராப்ளங்கள் இருக்கு, சொசைட்டியில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா. அதானே, அதுக்காக தானே கல்விக்காக ஸ்பெண்ட் பண்றோம். ஆமா, இப்ப நீங்க சொன்னது போல நீங்க துணிவேந்தர் இருந்த காலகட்டங்கள்ல புதிய புதிய துறைகள்லாம் உருவாக்கி நிறைய பண்ணணும். நிறைய நான் இருக்கும் பொழுது முத எங்க ஆசிரியர் கூப்பிட்டு சொன்னது ஒண்ணு, ஆராய்ச்சி முக்கியம், அதுவும் அப்ளைடு ஆராய்ச்சி, பேசிக் இல்லை. அதாவது மக்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து அதை புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பண்ணணுங்கிறது அப்போ சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்போ மக்களுக்கு பார்த்தா என்னென்ன பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, பொல்யூஷன், இந்த அது ஏகப்பட்டது, பாவர்ட்டி, பாப்புலேஷன். சோசியலி இந்தியாவில் இல்லாத ஆயிரக்கணக்கான ப்ராப்ளங்கள் இருக்கு. எக்கனாமிக்கலி லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ சோசியலி எக்கனாமிக்கலி இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு இளைஞர்களுக்கு முன்ன வரணும் இல்லை. நிச்சயமா சார். இளைஞர்களுக்கு முதல்ல நாலேஜ் வேணும், ரெண்டாவது ஸ்கில் வேணும். அப்போ நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கில் வேணும், புரியுங்களா. எனக்கு அறிவு இருக்குது, அது எப்படி பண்ணுறது ஸ்கில் வேணும் இல்லை, அது இல்லை. வெறும் பேப்பர்ல மட்டும் திறமையை வந்து நாலேஜ் பத்தாது, பண்ண தைரியம் பண்ணும் இல்ல. இப்ப நம்மளால ஒரு மெக்கானிக் ரிப்பேர் பண்ண கழட்டி போட்டுடுவோம், திருப்பி மாட்ட முடியாது, புரியுதுங்களா. அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. சோ அந்த அளவு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா இருந்தாலும் படிச்சே இருந்தாலும் இதை என்னால செய்ய முடியுமான்ற ஒரு கான்பிடென்டே வராது. அதான் அந்த கரேஜ் இருக்கணும் இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கரேஜ் வேணும், இந்த தைரியம், என்னால முடியும் அப்படிங்கிற. எப்ப தைரியம் வரும்? எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு திறமை இருக்கு, அப்பதான் தைரியம் வரும். ரெண்டுக்குலாம் தைரியம் இருக்காது. அந்த மாதிரி இப்ப இந்தியா பூரா உள்ள இன்ஜினியர்ஸ் பூரா அப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இப்போ அதனாலதான் எனக்கு என்னுடைய ஒரே ஒரு வருத்தம்னா கல்வி தரத்தை அதிகமாக்கணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம சந்தோஷப்படுவாங்க, நாங்கள் தமிழ் இந்தியாவிலே நம்பர் 1 அப்படி 1ன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தரவரிசை பட்டியல பின்னுக்கு போயிருச்சு அப்படின்னு சமீபத்தில். அது காரணம் என்னன்னா, லாஸ்ட் 4-5-10 இயர்ஸாக அரசியலோட குறுக்கீடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லா அப்பாயின்மெண்ட் அரசியல் அப்பாயின்மெண்ட், இப்ப ரெஜிஸ்டார் அப்பாயின்மெண்ட் கூட இப்ப சமீபத்துல அறப்போர் இயக்கம் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரே ப்ரொஃபசர் வந்து பல கல்லூரிகள்ல வேலை பார்க்கறவரை கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான 2-3 வருஷமாச்சு. அதுக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அது ஏன் எடுக்கல அப்படின்னா, அந்த மாதிரி உள்ள காலேஜ் எல்லாருமே அரசியல் காலேஜ் தான். இந்த ஃபேக் டீச்சர் சொல்றீங்க இல்லையா,
அந்த மாதிரி இல்ல கல்லூரி எல்லாமே முக்கால்வாசி கல்லூரி ஓன்னு போய் தான் அரசியல்வாதிகள். போத்து எல்லா பார்ட்டியும் இருக்காங்க, ஒரு பார்ட்டியும் கிடையாது, எல்லா பார்ட்டியும் அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் 4 காலேஜ் 5 காலேஜ் வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள். ஸோ அவரு ஆக்சிடென்ட் முடியும். அதனால அந்த துணைவேந்தர் தைரியமா இருந்திருக்கணும். இப்ப துணைவேந்தர் இல்லாத கட்டத்துல இருக்கும் பொழுதே பண்ணல, அவரு துணைவேந்தர் இருக்கும் பொழுதே தைரியமா பண்ணிருக்கணும். இப்ப நல்லா இருக்கும்போது 25 காலேஜ் மூடுனேன் நான். துணைவேந்தருக்கு 3 வருஷத்துல 25 காலேஜ் மூடுனேன். உங்களை போன்ற இப்ப மாணவர்கள் ஏன் மூடுனா, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, வாத்தியர் இல்ல, நிறைய ஏமாத்துறாங்க, நிறைய சிரமம் எல்லாம் திருடலாம்னு சொல்லிட்டு எத்தனை காலேஜ் மூடுனேன். ஏன் பண்ணக்கூடாது துணைவேந்தர்கள்? எதுக்காக பண்ணனா, உனக்கு அரசியல்வாதியோட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. அதாவது கூட்டு களவாடின்னு சொல்லுவாங்கல்ல, திருட்டுல இருந்து எல்லாரும் கூடு, அந்த மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாருமே. ரெஜிஸ்டார்ல இருந்து துணைவேந்தர்ல இருந்து யாருமே தைரியம் கிடையாது. அந்த தைரியம் தானே என்னைக்கு பண்ண முடியும்? துணைவேந்தர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. துணைவேந்தர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜாப், அது அட்டானமஸ், யூனிவர்சிட்டி அட்டானமஸ். துணைவேந்தருங்கிறது அது ஹெட். எந்த அரசியல்வாதியும் துணைவேந்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் கூட பண்ண முடியாது. ஒரு ஐஏஎஸ்கார் தப்பான கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு துணைவேந்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தைரியமா பண்ணலாம். ஏன் பண்ணலன்னா அவன் ஊழல் பண்ணலாம். அவன் ஊழல் பண்றத காப்பாற்றணும்னா அரசியல்வாதியோட சப்போர்ட் வேணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சார், இந்த தற்காலிக பணியாளர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எங்களை பதிவாளர் எங்களை மதிக்கிறதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தோம்னா, முழுக்க நான் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான மந்திரியோட மருமகன், நான் சொன்னதான் சட்டம். அதை பத்தி நானே லெட்டர் எழுதிக்கிறேன். நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க, அதை நானே எழுதிக்கிறேன். இதெல்லாம் ஒரு துரதிருஷ்டம். என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் அரசாங்கம் உடனே எடுத்துருக்கணும். ஒரு அரசாங்கத்துக்கு மக்களுடைய நலன் தான் முக்கியம். எந்த அரசாங்கத்தையுமே மாணவர்கள் நலன், ஆசிரியர் நலன், மக்கள் நலன் தானே முக்கியம். கண்டிப்பா சார். ஒரு தனி மனிதர்கள் நிலத்தை பார்க்க கூடாது. ஸோ அது அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு தனி மனிதன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்கற கால் கிடையாது. ரொம்ப அநியாயமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்போ புது கவர்மெண்ட் தான் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள்ல இப்ப துணைவேந்தர் இல்லாம பயணிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இது கேப்டன் இல்லாத கப்பலை போல மாணவருடைய படிப்பு கேள்விக்குரியாதுன்றாங்க சார். ரொம்ப மோசம். அது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அவ்வளவு மோசமா இருக்க காரணமே துணைவேந்தர் இல்லாதது. இந்த துணைவேந்தர் இல்லாத காரணம் கவர்மெண்ட்டும் கவர்னர் 2 பேரும் ஈக்குவலா பொறுப்பு தான் அதுக்கு. நான் கவர்மெண்ட்டும் சொல்ல மாட்டேன், கவர்னரும் இதுல நிறைய பொறுப்பு இருக்கு அதுக்கு. அதை பத்தி நான் லெட்டர் கவர்மெண்ட் கேட்டிருக்கிறேன், கவர்னர் எழுதியிருக்கிறேன். அது ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான். கவர்னருக்கும் கவர்மெண்ட் 2 பேருக்கும் அந்த ஈகோக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? அந்த ஈகோ ப்ராப்ளம்னால 2 பேரும் ஆமா அந்த அதே ஒரு காரணத்தால பண்ணிட்டாங்களோ இல்லையே. 2 பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா கல்வியினுடைய தரத்துக்காகவும் மாணவர்களுடைய நல்லக்காகவும் நினைச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் பண்ணிருக்கலாம். முடியாதே கிடையாது. ஒரு ஈகோனால 2 பேரும் நாம் பெரியணும் நீ பண்ணு விட்டாங்க. ரொம்ப ரொம்ப தூரம். ரீசெண்டா கூட இல்லதானே தொடர்ந்து ஈகோ விட்டுட்டு 2 பேரும் உட்கார்ந்து ஈகோ விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் துணைவேந்தர் எழுதின லெட்டர். ஆமா, நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஈகோக்கு தேர்ஸ் நோ ரூம் ஃபார் ஈகோ. இதுகிட்ட ஈகோ ஒன்று கிடக்குது. எத்தனை பேர், எத்தனை மாணவர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவர் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, அண்ணா டிகிரி சர்டிஃபிகேட்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போடுறோம். இதை விட ஒரு மோசமான நிலைமை வேணுமா? இந்த சிண்டிகேட் வேற பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. அந்த வைஸ் சான்சலர் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ல போடுறது, வைஸ் சான்சலர் துணைவேந்தர் போட வேண்டிய இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுறோம். இது ரொம்ப வருத்தக்கூடியது. அது ரொம்ப தப்பு. அதை வேடிக்கை பார்க்குறாங்க கவர்மெண்ட். இப்போ இருக்கிற அதாவது முதலமைச்சர் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா ரொம்ப வருத்தக்கூடியது. இதெல்லாம் முதலமைச்சர் பார்த்து உடனே பண்ணியிருக்கணும். அதை விட என்ன வேலை? கல்வி தானே நம்ம நாட்டுக்கு முக்கியம். கல்வியை நெக்லெக்ட் பண்ணினா எந்த நாடு உருப்படாது. எந்த நாடு கல்வியை நெக்லெக்ட் பண்ண எந்த நாடுமே உருப்படாது. அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு. நீ என்னமானாலும் கல்வியில் எழுத முடியும். ஸோ அது ரொம்ப தமிழ்நாடுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதாவது இந்த புது அரசாங்கம் வாங்கின பின்னாலேயாவது ஏதாவது பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், ஏதாவது நடக்குமான்னு பார்ப்போம். மக்கள் அதாவது லட்சக்கணக்கான மாணவர்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் பாருங்களேன். மதுரை காமராஜ் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருந்த யூனிவர்சிட்டி. பயோடெக்னாலஜி ரிசர்ச் தெரியுன்னா ஒரு அருமையான யூனிவர்சிட்டி. இப்போ அந்த வாத்தியர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது காசு இல்லை. மதுரை காமராஜ் தவிர சாரு மதுரை காமராஜ் இருக்க வேலை பார்க்குறாரு. பென்ஷனு காசு இல்லை, சம கொடுக்குற காசு கிடையாது. ரெகுலரா புதுசு அப்பாயின்மெண்ட் கிடையாது. இப்ப யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 50% போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. எல்லாருமே கன்சல்டேட்டர், டெய்லி கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ்.
இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் கான்ட்ராக்ட் டீச்சர் தான் 50% கான்ட்ராக்ட் டீச்சர் தான் வேலை பார்க்குறேன். அவர் சம்பளம் அதிகமாக 20,000 ரூபா. புருஷுக்கு 1,00,000 ரூபா சம்பளம், இவர் 20,000 ரூபா எப்படி வேலை பார்ப்பான்? எங்கே ஆராய்ச்சி இருக்கும்? மாணவர் நலன் எங்கே அவன் பார்ப்பான் இல்லையா? கண்டிப்பா சார். ஸோ எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த இந்த கான்ட்ராக்ட் டீச்சர் வச்சு வேலை பார்க்கறதுனால எல்லாம் மாணவருடைய நலன் கருதி போயிடுச்சு, ஆராய்ச்சி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒன்று என்கேஜ்மெண்ட் அட்டண்டன்ஸ் போயிடுச்சு. அதனால அது ஓவரால் டிசிப்ளினே யூனிவர்சிட்டி கிடையாது. இப்போ விசி இல்லாதனால ஓவரால் டிசிப்ளின் யூனிவர்சிட்டியில் போச்சு. புருஷன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நிறைய அரசியல் உள்ளுக்குள்ள நிறைய அரசியல். இப்போ பிசி இல்லாதனால என்ன அவன் குரூப்பிசம் பாலிட்டிக்ஸ் நிறைய ஆயிடுச்சு யூனிவர்சிட்டியில். அதுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் ஆமாம்மா, என்ன பண்ண முடியும்? இப்போ நான்லாம் இருக்கும்பொழுது ஆனால் யூனிவர்சிட்டியில் யாருமே பாலிட்டிக்ஸ் போய் பேசக்கூடாது. அப்போ இருந்தாங்க கொஞ்சம் பேர்லாம் இந்த பார்ட்டி இருப்பாங்களே வெளியே, பட் யாரும் ஓப்பனாக பேச மாட்டான். பேசினா ஐ வில் சஸ்பெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பேன். யூனிவர்சிட்டிக்கு அரசியலுக்கு எல்லாம் சம்பந்தம். ஒரு ஆசிரியர் ஏன் அரசியல் பேசணும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை மோசம் போயிடுச்சு. இப்போ அது காரணம் அரசியல்வாதி இன்டர் ஆகிட்டு மாணவர்களுடைய ஓட்டு வேணும், வாத்தியார் ஓட்டு வேணும், இந்த மாதிரி ஒரு ஓட்டு பேங்க் பாலிட்டிக்ஸ் வந்த பின்னால கல்வியினுடைய அதை பாதிச்சிச்சு. அது வித் ஆல் தட் தமிழ்நாடு ஒன்றா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவனை பண்ணிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் துணைவேந்தர் முக்கியமான ஒன்று. துணைவேந்தருக்கு அடுத்தபடியில் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பதிவாளர் வந்து அதுலயும் நியமனத்துல வந்து சீனியர் ப்ரொஃபசர் இருக்கும்போது வந்து அரசியல் தலையோட வந்து தகுதி இல்லாத ஒருத்தரை போட்டுறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு வந்து முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப வருத்தக்கூடியது. எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இப்போ இருக்கிற அப்பாயின்மெண்ட் ரெஜிஸ்டார் எல்லாமே பொலிட்டிக்கலி தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில், மற்ற எல்லா யூனிவர்சிட்டிலுமே நேச்சுரலி அவங்களா பார்த்து அப்பாயின்ட் பண்ணது நேச்சுரலி பொலிட்டிக்கல் வந்துடுது. அதாவது ஒரு ரெஜிஸ்டாரை தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அரசியல் தலைவர் இருக்காது. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசியல் தலைவர் வந்து இல்லை, உங்களுக்கு வேண்டிய வேலை போடுறது தானே. அந்த மாதிரி தானே இப்போ அண்ணாச்சியில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடும் பொழுது அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அந்த மக்கள் நலன், மாணவர் நலன், வாத்திய நலன்லாம் அந்த ஆளுக்கு இல்லை. யார் அப்பாயின் பண்ணாங்களோ அவங்க நலன் தான் முக்கியம். புரியுதுங்களா? அவருக்கு விசுவாசமா இருக்கு. நேச்சுரலி யார் அப்பாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு விசுவாசம் வரல இல்லையே. அந்த மாணவருடைய படிப்பை பத்தி கவலையே இல்லை. அது மாதிரி நிலைமை வச்சு ரொம்ப வருத்தத்தக்கது. அதான் சொல்லியிருந்தேன். அதான் அந்த லெட்டர்ல சிஎம் கையில தான் நீங்க சொல்லி செகண்ட் கிளாஸ் பிஜி படித்த வந்து தற்காலிக பதிவாளராக நியமனம் பண்ணிருக்கீங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்டார் அப்பாயின்மென்ட்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் இருக்கு. இருக்கிற யூனிவர்சிட்டிலேயே டாப் மோஸ்ட் 10 ப்ரொஃபஸரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர்த்துல ரெஜிஸ்டாருக்கு வேண்டிய ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியில் இந்த 10 பேர்த்துல யார் ஃபுல் பண்ணாங்களோ அவங்கள அப்பாயின்ட் பண்ணும். அதான் ஒரு சிஸ்டம். அது எதுவுமே ஃபாலோ பண்ணலவங்க. அதான் ஒரு அரசியல். எந்த தைரியத்துல சார் இதை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க? யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அரசாங்கமே போலீஸ்காரன் திருட மாதிரி தானே, வெளியே பயிர் மாதிரி சொல்லாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அரசாங்கம் மக்கள் நலனை காக்க வேண்டிய அரசாங்கமே தப்பு பண்ணும்பொழுது யார் கேட்க முடியும்? இப்போ யார் கேட்க முடியும்? கல்வி மந்திரியே துணையா இருக்காரு, சிஎம்ஏ கேட்க மாட்டாங்கிறாங்க, செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பார்ட் ஆஃப் த கேங்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஐ ஆல்சோ ரோட் எ லெட்டர் இல்லையா? ஒரு சீனியர் மேன் யாருக்கு அதுக்கு கண்டுக்கவில்லை யாருமே. என்ன மரியாதை இருக்கு? அந்த அளவுக்கு தைரியம் அந்த ஆளுக்கு இல்லை. ஒட்டுமொத்தமா உங்களை போன்ற நபர்களுடைய கடிதம் தான் வந்து இவரை இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார் ஐயான்றதால எல்லா கல்வியாளர்களும் வந்து யோசிக்கிறாங்க, இந்த அளவுக்கு தரம் கட்டு போயிடுச்சு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படி. இல்ல எந்த கல்வியாளர் அதை பத்தி பேசவே இல்லையே. சமூக வலைதளங்களை பேசுறதுக்கு தயங்குறாங்க. அண்ணா கல்வியாளருடைய நோக்கம் இப்ப நிறைய கல்வியாளர் சுதந்திரவாதிகள் மாறிட்டாங்க. நிறைய கல்வியாளர் தமிழ்நாட்டில் சுயநலவாதிகள் ஆயிட்டானுங்க. பயந்துக்கிறாங்க. ஏன் பயக்கணும்? இப்ப ரிட்டையர்ட் துணைவேந்தர் நிறைய இருக்காங்க இல்லையா? யாராவது ஓப்பனா பேசுறாங்களா? உங்க அளவுக்கு யாருமே ஏன் பேச மாட்டாங்க? ஏதாவது ஒரு எதிர்பார்த்தாங்க, ஏதாவது ஒரு சலுகை கவர்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு பேசாம இருக்காங்க. தப்பு இல்லையா? கல்விக்காக வேண்டிய ஒரு ரிட்டையர்ட் துணைவேந்தர் ஏன் பேசக்கூடாது? எல்லாரும் பேசலாம் இல்ல. நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார், ஆனா வெளிப்படையா தெரிவிக்கிறது தப்பது. வெளிப்படையா பண்ணணும். ஒரு கல்விக்காகவும் அதுக்காகவும் எல்லாம் பண்ணணும் இல்லையா? பண்ண மாட்டாங்க. எனக்கு அதான் வருத்தம். எத்தனை துணைவேந்தர் இருக்காங்க தமிழ்நாடு ரிட்டையர்ட் அத்தனை பேர் சேர்ந்து எதாவது பண்ணாம இல்ல கல்விக்காக வேண்டி? யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது வேணுமோ இல்லைன்னா பயந்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்பது. கல்வியாளர் யாருக்காகவும் பயக்க வேண்டாம். நேர்மையான கல்வியாளர் யாருக்கும் பயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நல்லா துணை இருக்கும் பொழுது சிஎம்கிட்டே சொன்னேன், மேடம் சிஎம் நாட் ஹாப்பி 24 hours ஐ வில் லீவ் திஸ் பிளேஸ். அந்த தைரியம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு வேணும் நேர்மையா இருக்கணும் இல்ல? நிச்சயமா சார். தைரியமா இருக்கணும்னு முதல்ல நேர்மையா இருக்கணும்.
நம்ம கரைபடியாத கைக்கு அப்பதான் தைரியமா இருக்க முடியும். நீ தப்புன்னு போட்டு தைரியம் பேச முடியாது இல்லையா? அதுதான் பிரச்சனையே. இப்ப தமிழ்நாடு உள்ள கல்வியாளருடைய பிரச்சனையே அதான். கல்வியாளரும் துணைவேந்தர்களும் ரெஜிஸ்டார் எல்லாருமே நேர்மையா இருந்தீங்கன்னா யாருக்கு பயப்படாம நல்லா வழி பண்ணலாம். நேர்மை இல்லாதனாலதான் தவறான வழியில குறுக்கு வழியில வந்தவங்க எல்லாத்துக்கும் அதனாலதான் கல்வியினுடைய தரம் போறது காரணமே குறுக்கு வழியில வந்த தலைவந்தரோ குறுக்கு வந்த ரெஜிஸ்டாரோ குறுக்கு வந்த அதிகாரிகளோ மாணவர் நலனும் ஆசிரியர் நலனும் பார்க்க மாட்டாங்க. இதை சரி பண்றதுக்கு வழியே இல்லையா சார்? இதை சரி பண்ண முடியும். அதாவது அந்த அரசாங்கம் வில் பவர், நல்ல கல்வி மந்திரி துணைவேந்தர் கல்விக்காக வேண்டி பண்ணுறதுக்கு அந்த அளவு ஒரு அட்டிடியூட்ல ஒரு கவர்மெண்ட் வந்தோன்னா பண்ண முடியாதது கிடையாது. எல்லாம் பண்ண இப்போ நான்லாம் இருக்கும் பொழுது அந்த பீரியட்ல கல்வி மந்திரி யாருமே பப்ளிக் பேச மாட்டாங்களே. எல்லா மீடியாவுக்கும் நான் தான் பேசுவேன் கல்வி உயர்கல்வி பற்றி. அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அரசியல்வாதி தலைவர் கூட நூலே போட்டேன் நான் இருக்கும்பொழுது. நோ பொலிட்டிஷியன்ஸ் டாக் ஆன் எஜுகேஷன் சொல்லியிருந்தேன் நான். சரின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கணும் இல்லை? ஸ்கூல் எஜுகேஷன் அதை விட மோசமா இருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன படிச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து எல்லா இடங்களையும் வளர்ந்துருச்சு. வருங்காலங்களில் இதை தவிர்க்கவே முடியாதுன்றாங்க சார். உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? ஏஐ ஒரு டூல் தான்ப்பா. கம்ப்யூட்டர் வந்தாலும் இப்படிதான் பேசுறாங்க இல்லையா? 80ல கம்ப்யூட்டர் வரும்பொழுது அப்படிதான் கம்ப்யூட்டர் வந்தாச்சு எல்லாம் போயிட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு டூல். எப்படி கம்ப்யூட்டர் சின்ன டூல் மாதிரி நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரிதான் ஏஐ ஒரு டூல் தான். அது ஏஐ வந்ததுனால எதுவுமே மாறாது. அதாவது நம்ம வேலை செய்யற சிஸ்டம் மாறும், நம்ம வேற மாறும், நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏஐ நம்மளுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும். ஏஐயோட டூல் யூஸ் பண்ணா வி கேன் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. கொஞ்சம் வேகமா பண்ணலாம். 1 ஹவர்ல பண்றதை 10 நிமிஷம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ணாம இல்லையே. அதனால யாருக்கும் வேலைக்கு பாதிப்பு இருக்காது. ஏஐ தனியா ஒன்று பிடிச்சாதோ அதனால எல்லா இருக்கிற பிரான்ச் இன்ஜினியரிங் சயின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் குறையாது. அது கோர் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா? அதுக்கு இம்பார்ட்டன்ட் குறையாது. அதெல்லாம் படிக்கணும். ஏஐ ஒரு டூல் தான். எல்லாரும் ஏஐ தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி பயந்துக்கிட்டோ ஏஐ வந்து எல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு மோசமான ஒரு அட்டிடியூடு. அது தப்பு. அது என்னாச்சுன்னு இப்போ இருக்கிற காலேஜுகளையும் சும்மாவது மார்க்கெட்டுக்காக வேண்டி ஏஐன்னு சொல்லி பயமுறுத்தி அப்பா அவங்க ஒரு மாயமாக்கிட்டாங்க வழிய. ஏஐ இஸ் நத்திங் பட் எ டூல். அது இப்ப எல்லாருமே இப்ப வந்து விளம்பரப்படுத்தும் போது கல்லூரியில் எங்க கிட்ட ஏஐ சம்பந்தப்பட்ட கோர்ஸ் இருக்கு. இனி இதுதான் அதெல்லாம் தப்பது. கல்லூரி விளம்பரப்படுத்துறது ஸ்டாப் பண்ணணும். முதல்ல அந்த துணைவேந்தர் யூனிட் துணைவேந்தர் ஸ்டாப் பண்ணணும். அதை ஒரு டூலை யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு மக்களுடைய இது பண்ணி அட்மிஷன் வாங்குறாங்க இல்லையா? தப்பு, ரொம்ப தப்பு. ஏஐ என்ன ஒரு சின்ன டூல் தானே. இப்ப எல்லா காலேஜ் கூட ஏபிசிடி படிக்கணும், கூட்டல் கருத்து தெரியணும் இல்லையா? அதே மாதிரி இது என்ன ஏஐ ஒரு சின்ன டூல் தான். இப்ப பிஎஸ்சி படித்தாலும் பிகாம் படித்தாலும் ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கணும். எங்க ஏஐ யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணக்கூடாது, எந்த டூல்ல ஏஐ யூஸ் பண்ணலாம்னு வெளியே. மற்றபடி பிகாம் படிச்சாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சாலும் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாலும் அது படிக்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேசிக் படிக்கிற சயின்ஸு இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாமே அது அப்படியே இருக்கணும், படிக்கணும். பட் ஏஐ ஹெல்ப் தான். ஏஐ உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும், உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு கஷ்டமான திருப்பூர் பண்ணது ஏஐ சொல்லி ஒரு டூல் தான், ஹெல்ப் பண்ணும். இப்போ கத்தி இருந்ததுன்னா மாங்காய் அறுக்கலாம் இல்லைன்னா, கத்தி இல்லைன்னா கடிச்சு சாப்பிடலாம், கத்தி இருந்தா அரிச்சு சாப்பிடலாம். அதான் வித்தியாசமே. ஆனா இதுதான் உனக்கு இனிமே வாழ்க்கை. அது கிடையாது, தப்பு. அது தப்பு. அது மக்கள் அது மாதிரி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்துறதுக்காக வேண்டி கல்வி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அது சொன்ன டூல். அது நம்ம எப்படி கத்தி யூஸ் பண்ணணும், எப்படி கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ண, கம்ப்யூட்டர் எல்லாரும் யூஸ் பண்றோம் இல்லையா? எப்படி? அவ்வளவுதான். இது ஒரு டூல் தானே வழிய. மற்றபடி எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல திறமையை வளர்த்திக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல எங்க ஏன் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி உன்னுடைய திறமை கொஞ்சம் அதிகமாக்கலாம், கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், எஃபிஷியன்சி அதிகமாக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 சாமான் ப்ரொடியூஸ் பண்ணால் இப்போ 6 பண்ணலாம். நான் அந்த ஏஐ யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி இல்லையா? இது ஒரு டூலில் தான். அதனால் என்னென்னா ஏஐ எங்கே யூஸ் பண்ணுறது அந்த நாலேஜ் வேணும். எந்த கோர்ஸ் படித்தாலுமே எங்கே ஏஐ யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அதை விட மோசம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு புக் எழுதிக்கிறேன் நான். இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி சார், இப்ப அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த சமயத்துல நீங்க அதை எல்லாருக்கும் சொன்னா நல்லா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன படிக்கலாங்கிறது அவங்க இண்டிவிஜுவலுடைய இன்ட்ரெஸ்ட் திறமை பொறுத்து இருக்கு. எல்லாம் இதுதான் படிக்கணும்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், சயின்ஸ் தான் படிக்கணும், கம்ப்யூட்டர் எல்லாம் படிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு என்ன திறமை இருக்கு, என்ன ஆர்வம் இருக்கு,
என்ன ஆகலான்னு ஆசை இருக்குது, அதை பொறுத்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு பாப்புலர் இருக்கு, நாளைக்கு பாப்புலர் இருக்காது இல்லையா. ஒரு கோர்ஸ் இன்னைக்கு நல்லா ஃபேமஸா இருக்கும், 4 வருஷம் கழிச்சு இருக்காது. அது தப்புது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஒரு மாணவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், உனக்கு எதுல திறமை இருக்கு, உன் இன்ட்ரெஸ்ட் திறமை வேற இல்லையா. எதுல வேணா இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா திறமை ஒண்ணும் இல்ல. திறமை இல்லாம நான் பிஎம் ஆசைப்பட முடியுமா, படக்கூடாது, தப்பு இல்லையா. அதாவது உனக்கு திறமை இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் 2 மேட்ச் ஆகணும். அது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு வேண்டிய கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சேன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். எந்த கோர்ஸாலும் சரி, சயின்ஸ் எடுக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம், பிகாம் எடுக்கலாம், பிஏ எடுக்கலாம், மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸல். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு வச்சுக்கலாம், ஃபெயில் ஆகிடுவீங்க, அரியர்ஸ் வாங்குவீங்க, என்ன பிரயோஜனம். அதனால எது கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒன்று, 2வது அதுக்கு திறமை. இப்போ நான் இன்ஜினியரிங் பண்ணி ஆசைப்படுறேன், கணக்கு வருமா, கணக்கே வராத இன்ஜினியரிங் ஆசைப்படக்கூடாது இல்லை. ஆமா சார், தப்பு இல்லையா. இல்ல பாஸ்டே பாடராக ஆசைப்பட்டான்னா. அதனால முதல்ல உன்னோட இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வேண்டிய திறமை, இது 2 சேர்த்திட்டு எந்த கோர்ஸ் படிக்கலான்னு படிக்கணும். அதனால சித்தப்பா படித்தான், சினிமா படித்தா, பக்கத்து வீட்டுக்காரன் படித்தான்னா படிக்கக்கூடாது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அப்பா அம்மா சொன்னா கூட கேட்கக்கூடாது. உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உனக்கு என்ன திறமை இருக்குது, அதுக்கு வேண்டி எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா படிக்கலாம். எந்த கோர்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கு. எந்த கோர்ஸ் படித்தாலும் நல்லா படிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் எல்லா வசதியும் கிடையாது. இந்தியாவில் எல்லா வேலைக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கணும் இல்லையா. சும்மாவது ஒன்றுமே இல்லாமல் ஒரு டிகிரி வாங்கிட்டு என்ன பிரயோஜனம். அதுக்கு வேண்டிய திறமை இல்லையா, அதை வளர்த்திக்கணும். எந்த கோர்ஸ் படித்தா அதுக்கு வேண்டிய திறமை வளர்த்திக்கணும். தென் சட்டன்லி அவன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நியூஸ் 18 தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. கல்வியில் இவ்வளவு ஆர்வம் உள்ளதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, இப்போ வரப்போற புது அரசாங்கம் இது எல்லா ஒரு பிரச்சனையும் எடுத்து ஆராய்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு கல்வி மந்திரி அமைக்கணும். எனக்கு அதான் ஆசையே. எனக்கு கல்வியிலேயே எந்த நாடு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த நாடு உறுப்பினர். ஏன்னா எல்லாத்துக்குமே கல்வி தான் பேஸு. இப்போ ஹெல்த் கார்டு இருந்தோம், ஹெல்த் கார்டு நல்லா கல்வி வேணும் இல்லையா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது கல்வி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ கல்வி தான் பேக் போன். அதனால கல்விக்கு ஒரு முக்கியத்துவம், இந்த வரப்போற அரசாங்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வேண்டி நல்ல மந்திரி அம்பாயின் பண்ணணும். அதை விட முக்கியமானது அரசியலுடைய தலையீடு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா யூனிவர்சிட்டி எல்லாமே அட்டானமஸ் பாடிஸ். ஒரு துணைவேந்தர் வந்தாருன்னு அவர் தான் ஹெட்டு. இந்த துணைவேந்தர் அரசியலுடைய ப்ரெஷருக்கு இன்வால்வ் ஆகாமல் இண்டிபெண்டாக பண்ண விட்டீங்கன்னா கல்வி நல்லா இருக்கும். அதே மாதிரி துணைவேந்தர்களும் அரசியலுடைய ப்ரெஷருக்கு துணிவாகாமல் இண்டிபெண்டாக வேலை பார்க்கணும். ஏன்னா நிறைய துணைவேந்தர்கள் நேராக காலில் வந்துடுறான் போய். எனக்கு தெரியும் நிறைய துணைவேந்தர் வருதுன்னா அரசாங்க செக்ரட்டரி பார்க்க நடந்துட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியாது, துணைவேந்தர் செக்ரட்டரியோட மேலே போஸ்ட், புரியுதுங்களா. செக்ரட்டரி போஸ்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் மினிஸ்டர் தான், நாட் ஃபார் எனிபடி. அவரோட லெவலு விசியோட கீழே. துணைவேந்தருங்கிறது சிஎமோட சீஃப் செக்ரட்டரி ரேங்க், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவ்வளோதான். அதனால இவங்க போய் செக்ரட்டரி பார்க்க நிற்கிறாங்க பாத்தீங்களா, அங்கேயே கல்வி நாசமாக போயிடுச்சு. செக்ரட்டரி உங்ககிட்ட வரணும். இப்போ நல்லா துணைவேந்தர் போது செக்ரட்டரி யாரும் கூட நான் செக்ரட்டரி கொடுத்துறதுக்கு போனதே கிடையாது. சும்மா போகலாம், ஃப்ரெண்ட்லாம் போடலாம். அதுக்காக வேண்டி வெளியில் பொக்கை வச்சுக்கிட்டு வேலை நிற்கிட்டு பாருங்க, துணைவேந்தர் செக்ரட்டரி பார்க்குறேன்னு. அந்த நிலைமை மாறணும். என்னைக்கு துணைவேந்தர் இண்டிபெண்டா இந்த ஒரு யூனிவர்சிட்டியை ரன் பண்ண ஆசைப்படுறாங்களோ அன்னைக்கு தான் கல்வி உருப்படும். நிச்சயமா சார். உங்களுடைய ஆசை அப்படி ஒரு நிலை வரும்னு எனக்கு ஆசை இருக்கு, வரும்னு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார். உங்களுடைய ஆசை, அவங்க எல்லாருடைய ஆசை கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி.